சேனல்ல நல்லா தலன்னு வெண்பொங்கல் கூடவே தொட்டுக்க ஹோட்டல் ஸ்டைல்ல தேங்காய் கெட்டி சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்பைஸ் அண்ட் கரி தமிழ். வெண்பொங்கல் செய்யறதுக்கு முதல் நம்ம அரிசி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேன்ல 1 கப் பச்சரிசி, 1/2 கப் பாசி பருப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல 2ல இருந்து 3 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் கழிச்சு அரிசி பருப்பு நல்லா வறுபட்டு வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை வேற ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். தண்ணி ஊத்தி நல்லா 2-3 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. இப்ப பொங்கல் செய்யறதுக்கு ஒரு குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகி வந்ததும் இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகை இடிச்சு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. பொடியா நறுக்குன 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி மல்லி இலை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதுல தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி 1/2 கப் பருப்புக்கு 5 கப் தண்ணி சரியா இருக்கும். அப்பதான் அரிசி நல்லா கொலைய வெந்து வரும். கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா சலசலன்னு கொதிச்சு வந்ததும் நம்ம கழுவி வச்சிருக்க அரிசி பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேம்ல 4 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 விசில் வந்துருச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். 1/4 மணி நேரம் கழிச்சு ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம குக்கர் ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சாதம் நல்லா கொலைய வெந்து வந்திருக்கு. இது ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஒரு பேன்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து உருகி வந்ததும் 15ல இருந்து 20 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. முந்திரி பருப்பு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகி வந்ததும் இதை நம்ம பொங்கல் கூட சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நெய் கூட சேர்த்து பொங்கலை நல்லா கலந்துட்டு சர்வ் பண்ணீங்கன்னா நல்லா கையில ஒட்டாம குழவா வெண்பொங்கல் தயாராயிருச்சு. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது கூடவே ஒரு சிம்பிளான ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் கெட்டி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் துருவன தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் 3 சேர்த்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு புளி, 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியா அரைச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸா அரைச்சிட வேணாம், கொஞ்சம் கொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க, நல்லா இருக்கும். சட்னியை தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில 1 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் நம்ம சட்னி கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டா நம்மளோட சிம்பிளான ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் கெட்டி சட்னி ரெடி. நல்லா சுட சுட பொங்கலோட கெட்டி சட்னி, டிஃபன் சாம்பார், ஒரு வடை வச்சு சர்வ் பண்ணீங்கன்னா ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இந்த டிஃபன் சாம்பாரோட ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுறவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான வெண்பொங்கல் தயாராயிடுச்சு. நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய டேஸ்டி அண்ட் ஹெல்தி ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க ஸ்பைஸ் அண்ட் கரி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க.